Hi friends, welcome to Top 7 Tamil. இந்த வீடியோல வந்து PGTRB எக்ஸாம் டெட் எக்ஸாமுக்குரிய ஜிகே டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 30 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எத்தனாவது பார்ட் அப்படின்னா 3வது பார்ட். ஓகேங்களா, ஆல்ரெடி 2 பார்ட் வந்து ஜிகேல வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ தான் வந்து புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ முன்னாடி கொடுத்துருக்க வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ஜிகே அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வந்து கவர் ஆகும்னா ஹிஸ்ட்ரி கவர் ஆயிரும், பொலிட்டிக்கல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு, ஜியாகிரஃபி, சயின்ஸில் வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது மூணுமே கலந்தாம் கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸும் வந்து இதில் ஆட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம ஜிகே பார்ட்டில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ் டெஸ்ட் எழுதணும்னு நினைக்கிறவங்க ஈவினிங் 7 மணிக்கு வந்து தமிழ் டெஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஜிகேல 30 கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? இந்திய ஊழியர் சங்கத்தை தொடங்கியவர் யார்? ஆன்சர் பி, கோபாலகிருஷ்ண கோகலே. இரண்டாவது கொஸ்டின், கிபி 14ஆம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் வந்து கட்டப்பட்டன? கிபி 14ஆம் நூற்றாண்டில் யாரால் டெல்லி பகுதியில் வலைப்பின்னல் கால்வாய்கள் வந்து கட்டப்பட்டன? ஆன்சர் ஏ, ஃபெரோஸ் துக்லக்கால். மூணாவது கொஸ்டின், கம்பர் எந்த கோயிலில் தமிழில் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார்? கம்பர் எந்த கோயிலில் தமிழில் இராமாயணத்தை அரங்கேற்றம் செய்தார்? ஆன்சர் பி, ஸ்ரீரங்கம். நாலாவது கொஸ்டின், கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார்? கர்நாடக இசைக்குரிய ராகங்களை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஏ, வெங்கடமகி. அஞ்சாவது கொஸ்டின், புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? புனித ரோமானிய பேரரசர் என்ற பட்டத்தை பெற்ற முதல் பேரரசர் யார்? ஆன்சர் சி, சார் லெக்மனே. ஆறாவது கொஸ்டின், இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு பற்றிய கருத்துக்களை கூறியவர் யார்? இயற்கை தேர்வு மற்றும் தகவமைப்பு பற்றிய கருத்துக்களை கூறியவர் யார்? ஆன்சர் ஏ, சார்லஸ் டார்வின். ஏழாவது கொஸ்டின், பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? பிரான்சில் உள்ள செயின்ட் அச்சூல் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட கருவி எது? ஆன்சர் ஏ, கைக்கோடாரி. எட்டாவது கொஸ்டின், ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்று கூறியவர் யார்? ஹரப்பா மொழியினுடைய மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என கூறியவர் யார்? ஆன்சர் பி, ஐராவதம் மகாதேவன். ஒன்பதாவது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு எது? இந்திய அரசியல் அமைப்பு எந்த ஆண்டு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் ஏ, நவம்பர் 26, 1949. பத்தாவது கொஸ்டின், அதிபர் அரசாங்க முறைக்கு உதாரணம் எது? கீழே இருக்க இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து அதிபர் அரசாங்க முறைக்கு வந்து உதாரணம்? ஆன்சர் சி, அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ். 11வது கொஸ்டின், குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை வந்து நியமனம் செய்கிறார்? குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு எத்தனை ஆங்கிலோ இந்தியர்களை வந்து நியமனம் செய்கிறார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி, 2 பேரை. 12வது கொஸ்டின், இந்திய அரசியல் அமைப்பில் தேர்தல் முறை பற்றி கூறும் பகுதி எது? இந்திய அரசியல் அமைப்பில் தேர்தல் முறை பற்றி கூறும் பகுதி எது? ஆன்சர் சி, பகுதி 15. 13வது கொஸ்டின், இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? இந்தியாவில் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது?
ஆன்சர் டி ஜனவரி 25. 14வது கொஸ்டின், இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? இரத்தம் உறைதலில் முக்கிய பங்கு வகிப்பது எது? ஆன்சர் பி இரத்த தட்டுகள். 15 இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி விவிபேரஸ். 16 ரோமானிய நாணயங்களை தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது? ரோமானிய நாணயங்கள் தென்னிந்தியாவில் எந்த மண்டலத்தில் செறிந்து காணப்படுகின்றது? ஆன்சர் சி கோயம்புத்தூர் மண்டலம். 17 பாண்டிய காவாடகா என்ற அந்த நூலின் குறிப்பு பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் கடற்பொருட்களை குறிப்பதாக கருதப்படுகிறது என்று எந்த நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ அர்த்த சாஸ்திரம். 18வது கொஸ்டின், கப்பல் உருவம் பொறித்த சுடுமண்கலம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? கப்பல் உருவம் பொறித்த சுடுமண்கலம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் சி அழகன் குளத்துல. 19வது கொஸ்டின், நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? நவீன உலகின் மக்கள் தொகை கணக்கெடுப்பை முதலில் நடத்திய நாடு எது? ஆன்சர் பி டென்மார்க். 20வது கொஸ்டின், ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன? ஷெர்ஷா சூரி அறிமுகப்படுத்திய நாணயத்தின் பெயர் என்ன? ஆன்சர் பி ரூபியா. 21 இந்தியாவில் முதலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதலாக எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி 1872. 22வது கொஸ்டின், வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கான பொருள் என்ன? வேதம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு என்ன பொருள்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா அறிவு. வேதம்னா அறிவு. 23 எந்த இரு மருத்துவர்களின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான வரலாற்று ஆதாரங்களாக இருந்தது? எந்த இரு மருத்துவர்களின் மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான வரலாற்று ஆதாரங்களாக இருந்தது? ஆன்சர் சரகர் மற்றும் சுஸ்ருதர். இந்த இரு மருத்துவர்களுக்கான மருத்துவ குறிப்புகளும் கற்றலுக்கான வரலாற்று ஆதாரங்களாக திகழ்கிறது. 24 இந்தியாவின் முதல் கல்லூரி ஐரோப்பியர்களால் எங்கு கட்டப்பட்டது? இந்தியாவின் முதல் கல்லூரி ஐரோப்பியர்களால் எங்கு கட்டப்பட்டது? ஆன்சர் டி கோவால. 25 தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்? தரங்கம்பாடியில் 20 இலவச பள்ளிகளை நிறுவியவர் யார்? ஆன்சர் சி டாக்டர் சிஎஸ் ஜான். 26 தீரன் சின்னமலை இங்கு பிறந்தார். தீரன் சின்னமலை பிறந்த இடம் எது? ஆன்சர் டி மேலப்பாளையம். 27 புதிய இராணுவ கொள்கையை இந்திய இராணுவ சிப்பாய்கள் பின்பற்ற வேண்டும் என கட்டாயப்படுத்திய சென்னை மாகாண படை தளபதி யார்? ஆன்சர் சி சர் ஜான் கிரடாக். 28 வேலூர் கழகத்தை தொடங்கிய படைப்பிரிவு எது? வேலூர் கழகத்தை எந்த படைப்பிரிவு தொடங்கியது? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ முதலாவது மற்றும் 23வது படைப்பிரிவு. 29 சார்லஸ் வுட் அறிக்கை சர் சார்லஸ் வுட் அறிக்கை அறிவிக்கப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1854. 30வது கொஸ்டின் 1916 லேடி ஹார்டிங் மருத்துவம் கல்லூரி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஏ டெல்லியில்.
இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஷின் 30 கொஷின் தான் வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஜிகே டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து 30 கொஷின்ஸாக பிரித்து நம்ம டெஸ்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது பார்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து 3வது பார்ட் வரையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 90 கொஷின்ஸ் வந்து ஜிகேலேருந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ வந்து உங்களுக்கு டெஸ்ட் எடுத்தோடனே எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து படிச்சுக்குங்க, அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் ஓகேங்களா. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எதுவுமே படிக்கலைன்றதுக்கு ஜிகே பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் கொஷின்ஸ் நிறையா போட்டு பாருங்கள் ஓகேங்களா. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸாம்ஸு, வரப்போகிற எக்ஸாமு. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து படிச்சுக்குங்க. நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்து சொல்கிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆன்சர் தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ படிக்க கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படின்னா உடனே டெஸ்ட் எழுத என்னால் முடியலை அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுங்க ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஈவினிங் 7 மணிக்கு தமிழ் டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து வரும் ஓகேங்களா. அதையும் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.